போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகும் பெண்ணுரு ஆனாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி. சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி. அருள் மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள்கோரி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்கும் மாறி இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யும் மாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி அன்புடன் வேண்டிடும் தன்னடியார்க்கெல்லாம் ஆசி அருள் மாறி அன்பரின் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி இன்னகர் மக்களின் இன்னல் அகற்றிடும் ஈடிலா ஒரு மாறி இந்நாடெங்கும் அமைதி நிறைந்திட இன்பம் தருமாறி சென்னறி எண்ணறி நீயறி என்றுநல் சீர்வழி செல்மாறி செந்தமிழ் நம்தமிழ் என்பதுணர்த்திடும் சீர்மிகு தாய்மாறி பொன்னடி உன்னடி நின்னடி வேண்டினோம் பேரருள் தாமாரி பூவுலகெங்கும் நிறைந்திடும் அன்னையுன் பூவடி பணிகின்றோம். சவுண்டு கொஞ்சம் கூட்டலாம், கொஞ்சம் கூட்டலாம். சரி. சிவா திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எடுக்கும் ஆக்கதை இந்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்சியை நீழ்முடி கடக்களிற்றினை கருத்தினுள் இருத்துவான் தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமதி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. அன்பிற்கினிய அடியார் பெருமக்களே, எல்லாம் வல்ல மாரியம்மன் திருவடிகளை வணங்கி இந்த இனிய வாய்ப்பை நமக்கு தந்த திருக்கோயில் பரம்பரை அரங்காவலர் ஐயா அவர்களுக்கும் செயல் அலுவலர் அவர்களுக்கும் வருகை தந்து நம்மோடு அமர்ந்திருக்கின்ற நல்லாசிரியர் ஆன்மீக பேரவையினுடைய தலைவர் திருமதி கலாவதி சிவசம்மம்மா அவர்களுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியர்களுக்கும் அடியார்களுக்கும் அலுவலர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம் சொல்லி நம்முடைய பணியை தொடங்கலாம். தொண்டர் சீர் பருவார் அருளிய பெரிய புராணத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த நாயனார் பார்க்குறோம்? இப்போது நேசநாயனார். நிறைவு பண்ணிட்டோமா? நேசநாயனாரில் பார்க்கணும். நேசநாயர் மங்கையர்க்கரசியார் நிறைவு பண்ணியாச்சு. நேசநாயனாரில் 2 சொல்லியாச்சு. 3வது மந்திரம் மன்னிய சீர் மறைஞாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையாள் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன். காம்பீலி என்பது பல்லாரி மாவட்டத்தில் இருக்குங்கிறதெல்லாம் போன வகுப்பில் பார்த்தோம். அதானே? அந்த நகரத்தில் வாழ்பவர் அருவையர் என்ற சாலியர் குலத்தில் தோன்றியவர். அதாவது நெசவு தொழிலை அவர் தனக்கு தொழிலாக கொண்டவர். அந்நிலையில் அவர் தம் உள்ளத்தில் தொழிலை சிவபெருமானின் திருவடிக்கு கமலத்துக்கு ஆக்கி மேலும் மேலும் ஓங்கிய வாக்கின தொழிலை உயர்வுடைய 5 எழுத்துக்களாக ஆக்கி வித்தியாசமான ஒரு மந்திரமாக இருக்குது. இந்த மந்திரத்தெல்லாம் நம்ம சிந்தித்ததே கிடையாது. அதாவது ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போது காக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த எழுத்து காக்கி தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக பாங்குடை உடையும் கீழும் வழுதில் கோவணமும் நெய்வார். உரை எடுபடலைன்னா மூலத்துக்கு வந்துடணும். அதாவது சில நேரங்களில் உரை கை கொடுக்கும், சில நேரங்களில் மூலங்கள் கை கொடுக்கும். உரையில் கொஞ்சம் குழப்புறாங்க, மூலம்தான் நல்லாயிருக்கு. ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போது காக்கி. போதுன்னா மலர். அதாவது நேசநாயனாருடைய மனம் முழுவதும் சிவன் சம்பந்தப்பட்டதாக இருந்தது. அவ்வளோதான் செய்தி. மனம் சிவன் சம்பந்தப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னாலே அவர் ஒரு யோக நிலையில் இருந்தார்னு பொருள் எடுக்கணும். அங்கே சொல்ல மாட்டாங்க. என்ன நிலையில் இருந்தார்? யோக நிலையில் இருந்தார். யோக நிலையில் இருந்தார்னா யோகம் முடிந்த பிறகு ஞானம் வரும். அப்போ அவர் எதற்கு உரியவர்? ஞானத்திற்கு உரியவர்னு பொருள் எடுக்கணும். விழுப்புரம் போயிட்டாருன்னா சென்னை போவாருங்கிறதுல சந்தேகம் கிடையாது. பழனி போயிட்டு சென்னை போயிட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல.
விழுப்புரம் போன ஒருவர் உறுதியாக எங்கே போக முடியும்? பக்கத்தில் போயிட்டார். அதே மாதிரி தான் இது. எனவே இதெல்லாம் மனப்பாடம் செய்யலாம். சிவபக்தர்கள் இந்த மந்திரத்தை மனப்பாடம் செய்யலாம். அழகான மந்திரம். ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போதுக்கு ஆக்கி. ஆக்கின்னா என்ன அர்த்தம்னா, அரிசியை சாதமாக்கி அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ், அப்படி தானே? அரிசி எதாகாது, தானாக சாதம் ஆகாது. ஆக்கின்னா அதில் ஒரு முயற்சி இருக்குது. அப்போ ஆக்கின்னா இதில் என்ன இருக்கிறது? ஒரு முயற்சி இருக்கிறதுன்னு அர்த்தம். அரிசி சாதமாக்கி அப்படின்னா அரிசி எதாக மாறாது, அதில் ஒரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கு தான் அரிசியை எதாக மாற்றும்? சாதமாக மாற்றும். அப்போ மனதை ஆக்கினா மனம் சார்ந்த தொழிலில் அவர் இருந்தார்னு அர்த்தம். யோகத்தில் இருந்தார். 2 வார்த்தைகள் சைவத்தில் முக்கியம். ஆக்கி, ஆகி. வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி. அதெல்லாம் சாமிக்கு. ஆக்கியெல்லாம் யாருக்கு? நமக்கு. ஆகி இறைவனுக்கு, ஆக்கி நமக்கு. வானாகி மண்ணாகிங்கிறதெல்லாம் இறைவனுக்கு. இறைவனுக்கு ஆகிங்கிற வார்த்தை என்ன சிறப்புடையதுன்னா, இறைவன் இறங்கி வந்ததற்கு அடையாளம் தான் ஆகி. இறைவன் வானம் கிடையாது, நமக்காக இதில் இறங்கி வந்திருக்கிறாரு, வானத்தில் இறங்கி வந்திருக்கிறார். இப்போ கும்பாபிஷேகம்னா என்னதுன்னா, ஆகாயமாக இறைவன் இருக்கிறார். ஆகாயத்தை கும்பிட முடியுமா நம்மளால்? ஏன்னா அது என்ன பரப்பு? முடியாது. அடுத்து அதுக்கு கீழே ஒரு பூதம் இருக்குது, காற்று. காற்றை கும்பிட முடியுமா? இப்போ நாம் ஒரு பெரிய ஒரு அண்டா நிறைய, ஒரு சிலிண்டர் நிறைய காற்றை பிடிச்சி வச்சு இதை கும்பிடுங்கன்னு சொன்னால் கும்பிடுறதுக்கு நமக்கு மனசு அதில் போகுமா? போகாது. அப்போ இறைவனை நோக்கி மந்திரங்களை, ஆகம வேத மந்திரங்களை சொல்லி என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னா, இறைவா நீங்கள் ஆகாயமாக இருக்கிறீங்க, காற்றாக இருக்கிறீங்க, நெருப்புக்கு வாங்கன்னு கூப்பிடுறது தான் முதல் கால வேள்வி. நீங்கள் எங்கே வாங்கன்னு கூப்பிடணும்? நெருப்புக்கு வாங்க. நீங்கள் ஆகாம இருந்தால் சிற்றறிவுடைய எங்களால் உங்களை வணங்க முடியாது. நீங்கள் காற்றாக இருந்தால் எங்களுக்கு மன உரிமை கிடைக்காது. எங்களுக்காக எதுக்குள்ளே வாங்க? இந்த குண்டத்துக்குள் வாங்க என்று அழைப்பது தான் முதற்கால வேள்வி. அதற்கு கும்பாபிஷேக நேரத்தில் நெருப்புக்கு வந்த சாமியை மந்திரம் சொல்லி நீருக்கு அழைக்கணும். 4வது பூதத்திற்கு அழைக்கிறோம். ஆகாயம் முதல் பூதம், காற்று 2ஆம் பூதம், நெருப்பு 3ஆம் பூதம், அடுத்தது என்னது? நீர் 4ஆம் பூதம். அதற்கு பிறகு சாமியினுடைய சிலை எதில் தோன்றுது? அந்த நிலத்துக்கு அழைக்கிறது தான் கும்பாபிஷேகம். இவ்வளவுதான் வாரியார் சொன்னது. எனக்கு தெரியாது. கும்பாபிஷேக வர்ணனைக்கு போகும்போதெல்லாம் என்ன பேசுறதுனே தெரியாது. கும்பாபிஷேக மகிமைன்னு வாரியார் ஒரு சின்ன புக்கு, பாக்கெட் சைஸ் புக் எழுதியிருக்கிறார். அதில் இதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். அது கும்பாபிஷேகத்தினுடைய ரகசியங்கள் இவ்வளவுதான். ஆகாய தத்துவ கடவுளை காற்றின் தத்துவத்துக்கு அழைத்து நெருப்புக்கு அழைச்சிட்டு வரும்போது பிரம்மாண்டமாக வேள்வி தொடங்கிடுது. நெருப்பிலிருந்து நீருக்கு அழைச்சிருங்க. அந்த வேள்வி நடக்கும்போது பார்த்திங்கன்னா கலசத்துக்கு, வேள்வி நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சிவாச்சாரியார்கள் தர்ப்பையினால் சாமி அங்கே கூப்பிடுவாங்க. பிறகு அந்த மலர்களை கொண்டு இப்படி வேள்வியில் இப்படி பண்ணி சாமிகிட்ட கொண்டு சேர்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருந்து கவனிக்கணும். சிவாச்சாரியார்கள் என்ன செய்கிறாங்கங்கிறத கவனிக்கணும். அப்படி நீருக்கு அழைத்து சாமி எந்த உலோகத்தில் இருந்தாலும் எதில் தான் தோன்றணும்? நிலத்தில். தங்கமாக இருந்தாலும் நிலத்தில் தான் தோன்றணும், செம்புவாக இருந்தாலும் நிலத்தில். அப்போ மண் தத்துவம். அப்போ சாமி அந்த மண் தத்துவத்துக்கு வர்றார். இதை மாணிக்க வாசகர் பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, 5 நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றினார். ஆகாயத்துக்கு ஒரு குணம் ஓசை, நுட்பமானது. அதை விட கொஞ்சம் எளிமையானது காற்று. அதற்கு 2 குணம், ஓசையும் ஸ்பரிசமும். காற்று நம்ம மேலே பட்டா தெரியும், அதுக்கு பேர் ஸ்பரிசம். சென்ஸ் ஆஃப் டச் அப்படின்னு இங்கிலீஷில் பேர். சென்ஸ் ஆஃப் டச், சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. காற்றுக்கு அடுத்தது என்னது? நெருப்பு. அதுக்கு 3 குணம். காற்று, நெருப்பு எரியும் போது சத்தம் வரும், நெருப்புக்கு உருவம் உண்டு, நெருப்பு மேலே பட்டால் தெரியும், ஸ்பரிசம்.
நீருக்கு 4 குணம் அங்கேருந்து வரணும். நீருக்கு ஓசை உண்டு, நீருக்கு ஸ்பரிசம் உண்டு, நீருக்கு உருவம் உண்டு, நீருக்கு சுவை உண்டு. ஒவ்வொரு பூதத்துக்கும் ஸ்பெஷல் குணம் ஒன்று இருக்கும். ஆகாயத்தின் ஸ்பெஷல் குணம் ஓசை, காற்றின் ஸ்பெஷல் குணம் ஸ்பரிசம், நெருப்பின் ஸ்பெஷல் குணம் உருவம், நீரின் தனித்தன்மையான குணம் சுவை. பிறகு நிலத்துக்கு 5 என்னதெல்லாம் மேலேருந்து வரணும்: ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை, மனம், மண் வாசனை சொல்கிறோமல்ல. இதெல்லாம் நம்ம பெரியவங்க, வேதமும் ஆகமும் இதை முழங்குகிறது. உலகில் பிற மதத்தவர்களுக்கு இது பற்றிய ஆராய்ச்சியே கிடையாது. அவன் மனிதனை பற்றிய ஆராய்ச்சி மட்டும்தான். நம்ம இதில் எல்லா ஆராய்ச்சிகளும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த இறைவன் என்ன செய்கிறார்? ஆகாயத்திலிருந்து கீழே இறங்குகிறார். பாரிடை பாதங்கள் காட்டி பாசமறுத்தனை ஆண்ட மாணிக்க வாசகன் அந்தரத்தே நின்று இங்கு இழிந்துன்னு என்ன அர்த்தம்? இறங்கின்னு என்ன அர்த்தம்? ஆகாயத்திலிருந்து காற்றுக்கு இறங்கி, காற்றிலிருந்து நெருப்புக்கு இறங்கி, நெருப்பிலிருந்து நீருக்கு இறங்கி, நீரிலிருந்து நிலத்துக்கு இறங்குறது. அதான் இழிந்து. இதெல்லாம் நம்முடைய ஆகம ரகசியங்கள். சைவ சித்தாந்தத்தில் வர்றதுனால நம்ம யதார்த்தமாக பேசுகிறோம். வாரியார் சுவாமிகள் கும்பாபிஷேக மகிமைன்னு ஒரு சின்ன புக்கு தான், இந்த செல்லில் பாதி தான் இருக்கும். அதில் தான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் கும்பாபிஷேகத்தில் என்ன பேசுகிறதுனே தெரியாது. அதுக்கு முந்தையெல்லாம் சலம்போடு தூபம் மறந்தறியன் தமிழோடு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த ரகசியங்களை என்ன செய்ய தெரியாது, சொல்ல தெரியாது. ஸ்பரிசாகுதி, பூர்ணாகுதி, அந்த நாடி சந்தானம் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த ரகசியங்கள் எல்லாம் இந்த 5க்குள்ளே சேர்ந்து வரும். முத்திரைகள், ஆமாம், அதெல்லாம். அப்போது அன்னகர் ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போதுக்கு ஆக்கி. மாரியம்மனை நாம் வணங்குறோம்னா நம்முடைய மனதின் செய்கை என்னெல்லாம் செய்கிறதுன்னு பார்க்கணும். டெய்லி நம்ம மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு ஒரு 12 மணி நேரம் டைரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா தெரியும். 6 to 7 மனசில் என்ன ஓடிச்சு, 7 to 8 மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கொண்டு இருந்தது, அப்படி நைட்டு எத்தனை மணி வரைக்கும், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணி பாருங்கள். சாமியை பற்றி சிந்தனை நம்ம மனசுக்குள்ளே ஓடுனது ரொம்ப ரொம்ப பூராக இருக்கும், ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அரசியல் பேசியிருப்போம், அல்லது செல்ஃபோன் சம்மந்தமாக பேசியிருப்போம், சொந்த பந்தங்களுடைய சண்டைகளை பேசியிருப்போம், விருப்பு வெறுப்பு சார்ந்த விஷயங்கள் பேசியிருப்போம். சாமியை பற்றி யாராவது பேசி அது இப்போ எதுக்கு தொடங்குறான்னு சொல்லியிருப்போம். என்ன சிந்தனையே வராமல் இருந்திருப்போம், இறை சிந்தனையே இல்லாமல் இருந்திருப்போம். பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், திருநீலகண்ட திருநீலக்க நாயனார், முருகநாயனார் இவங்கெல்லாம் ஒரு இடத்துல சந்தித்து திருமுறையின் பெருமைகளையும் சைவ சமயத்தினுடைய பெருமைகளையெல்லாம் பேசின குறிப்பு இருக்குது. இந்த சைவத்தின் பெருமைகளை தான் பேசியிருக்கிறாங்க. இப்போ கூட நம்ம படித்தோம், இப்போ சுந்தரர் தேவாரம் அதுதான் படிச்சுக்கிட்டு நேற்று தான் படித்தோம். பேசாத நாவன்னு கேட்குறாருல, இறைவனை பற்றி பேசாத நான் பயனற்றதுங்கிறார். அதைத்தான் அப்பர் சுவாமிகள் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்ட்டார். அதான் வாரியார் சுவாமிகள் ஒருத்தருடைய வயது கேட்டாராம், ஒருத்தருடைய வயதை கேட்டாராம், 73 சமயத்துறைக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்டாராம். அது ஒரு 5 வருஷம் ஆகுதுனாராம். அப்போ இனிமேல் உங்களுக்கு 5 வயசுன்னு சொல்லுங்க அப்படின்னாராம். எத்தனை வயசு சொல்லாதீங்க, 77 சொல்லக்கூடாது அப்படின்னாராம். பிறந்து மொழி பயின்ற தாராளமாக பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காரைக்காலமையார் சொல்கிறாங்க, என்றைக்கு நான் பேச ஆரம்பித்தனோ அப்போவே சிவனை தான் பேசுகிறேங்கிறாங்க காரைக்காலமையார். பிறந்து மொழி பயின்ற குழந்தையாக பேச ஆரம்பிக்கும் போது என் வாயில் யார் வந்துட்டார், சிவபெருமான் வந்துட்டாருங்கிறாங்க. ஆனால் நமக்கு எப்போ வருது, நான் கிறிஸ்தவர்கள் கூடவே பிறந்து வளர்ந்தவன். ஏன்னா பிறந்தது கிறிஸ்தவர்கள் ஊரில் தான், விவசாயத்துக்காக இந்துக்களுடைய ஊரில் இருந்து குடிபெயர்ந்து நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஊருக்கு வந்துட்டோம். அவர்களுடைய சமய கல்வி எப்போவே தொடங்குது, குழந்தையில் தொடங்கும். கோடைகால தனி பயிற்சின்னு கொடுக்குறாங்க. சம்மர் லீவில் கூட அவங்க விளையாட விடுறதில்லை, அதுக்கு தனி புக்கே போட்டு சொல்லி கொடுக்குறாங்க. VBS அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு 60 நாள் கோடைகால பயிற்சி கொடுக்குறாங்க. பிறகு இஸ்லாமிய சகோதரர்கள் எடுத்துக்கிட்டால் அவங்களும் குழந்தைகளிலிருந்து பயிற்சி கொடுக்குறாங்க.
நம்ம மட்டும்தான் வயசான பிறகு சைவம்னு வச்சுருக்கிறோம். புரியுதா? நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லோரும் சிவபக்தர்கள் தான் வயதாகி விட்டால் அப்படிங்க. எல்லோரும் சிவபக்தர்கள் தான் வயதாகி விட்டால். ஆமாம், வேறு வழி இல்லை. ஒரு சிம்பிளாக சொன்னால் வேறு வழி இல்லை. வீட்டில் மருமக டார்ச்சர், புரியுதா? வெளியே பொழுது போகலை. எனக்கு தெரிஞ்சு நிறைய சைவ கருத்தரங்கங்களில் 900 பேர் உட்காந்தா 300 பேர் மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூக்கம் அல்லது கிளம்பிடுறாங்க. காரணம் என்னென்னா, எப்போ வரல? வேத பாடசாலை. வேத பாடசாலைக்கும் சைவ பாடசாலைக்கும் என்ன வேறுபாடு? வேத பாடசாலையில் 16 வயசுக்குள்ளே படித்து கொடுத்துட்றாங்க. நம்மகிட்ட அப்படி பாடசாலையே இல்லையே, நம்மகிட்ட இல்லவே இல்லையே. இதை சொன்னால் குறை சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. நமக்கு நாமே புகழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு அம்மா நேற்று நைட்டு 9:15 இருக்கும் ஃபோன் பண்ணுது. ஒரு அம்மா, நான் அவினாசியில் இருக்கிறேன், எங்கள் ஆசிரியர் இந்த மாதிரி ஆன்லைனில் வகுப்பு எடுக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட பேர் வாங்க, ஒரு அமைப்பின் பேரெல்லாம் சொல்கிறாங்க, ஃபுல்லாக ஆன்லைனில் வகுப்பு போயிட்டே இருக்குது. என் கூட தமிழ் டீச்சரை நாங்கள்லாம் ஒரே காலத்தில் வேலை பார்த்தோம். நான் உடுமலையில் இருந்தேன், அவங்க திருப்பூரில் இருந்தாங்க. சரி, எங்கே தான் இருக்கிறீங்க, எந்தெந்த நிகழ்ச்சிக்கெலாம் போகிறீங்கன்னா எங்கேயும் போகிறதில்லைங்குது. ஆன்லைன் வகுப்பு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குது. ஆன்லைனில் படிக்கிறதோட சரிங்குது. எங்கெல்லாம் வெளியே போகிறீங்கன்னா எங்கேயுமே வெளியே போகிறதில்ல. ஆன்லைனில் படிக்க, பாடம் அட்டன் பண்ண, பரீட்சை எழுத. ஒரு 5-6 சிவனடியார்கள் வருவாங்க, அவங்க கூட பேச அப்படின்னுச்சது. சரி டீச்சர், எதுக்கு தான் கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். உங்களுடைய ஆன்லைன் வகுப்புகள் எந்தெந்த நெட்வொர்க்கில் இருக்குதுன்னு சொன்னாங்க, கேட்டாங்க. அப்போ நீங்கள் கரூர் சித்தாந்த ஞான சபை நெட்வொர்க்குள்ளே போங்கன்னு சொல்லிவிட்டேன் நேற்று. அவங்க சொல்ல வந்த செய்தியை முடிச்சிடுறேன். என்ன திடீர்னு உங்களுக்கு சிவபக்தி வந்துட்டு, ரிட்டையர்ட் ஆகிட்டேன்ல அப்படிங்குது. அது அவங்க என் கூட வேலை பார்க்கும்போது அவர்களுக்கு இந்த சிந்தனையெல்லாம் கிடையாது. என்ன திடீர்னு புறப்பட்டீங்க அப்படின்னா, ரிட்டையர்ட் ஆகிட்டேங்க. அப்போ நம்ம என்ன முடிவுக்கு வந்துட்டோம்? ரிட்டையர்ட் ஆனால் சமயம் செய்வதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அங்கே தான் நம்ம தோற்கிறோம். நம்ம தோற்கிற இடம் தெரிஞ்சவன் தான் ஜெயிக்க முடியும். தோற்கிற இடம் தெரிஞ்சால் தான் ஜெயிக்க முடியும். நிறைய பேருக்கு எது மட்டும்தான் தெரியுது? வெற்றி மட்டும்தான் தெரியுது. தோல்வியின் காரணங்கள் தெரியவில்லை. அது நம்ம சமயத்தில் இதை குழந்தை பருவத்திலேருந்தே கொண்டு வரணும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. இப்போ நான் என்னுடைய பேத்தி கண் முன்னால் பூஜை பண்ணுறேன், கண் முன்னாலே பண்ணுறேன். மூத்த பேத்திக்கு 3 வயசு ஆகுது. 3 வயசில் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சாமிக்கு பூ வச்சுட்டு போகணுங்கிற அறிவு வந்துட்டு, அது போதும் எனக்கு. சாமிக்கு பூ வச்சுட்டு சிவா காப்பாற்று, அரோகரா சொல்லுன்னா அதோகதா அப்படிங்குது. முருகன் கோயிலுக்கு போயிருந்த திருச்செந்தூருக்கு எல்லாரும் கத்துறாங்க, இது கடந்து கத்துது. அரோகரான்னு வரமாட்டேங்குது, அதோகதா அப்படின்னு கத்துது. எல்லாரும் கவனிக்கிறாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, அடுத்த பேத்தி அதுக்கு 1 வயசு ஆகுது, அது பூ வைப்புன்னு சண்டை போடுது. அதுவும் சாமிக்கு இன்றைக்கி 4 தடவை எடுத்து கொடுக்குது. நான் பூஜை வச்ச பூவெல்லாம் சாமிக்கு தூக்கி போட்டு, நம்ம கூட கஞ்சத்தனமாக 2 பூவாக வைக்குதோம். அது கொத்தா அள்ளி சாமி மேலே போட்டுருக்கு. இது சொல்லி வந்ததல்ல, பார்த்து வந்தது. நம்ம செய்தாதான் அடுத்த. என்னுடைய மகன்கிட்ட அந்த கேரக்டர் இல்லை, இருந்தது போயிட்டு, வெளிநாட்டுக்கு போயிட்டான், பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிட்டு இருந்தது. என் கூடவே பூஜை பண்ணுவான், எல்லாம் மறந்துட்டு அவனுக்கு. அப்போ பார்த்து தான் எந்த ஒரு திறமையும் வரும். அதாவது அந்த அமெரிக்காவை சேர்ந்த ஆப்ரஹாம் லிங்கன், அவர் அமெரிக்க அதிபராக இருந்தவர் தானே. அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாராம். சிஓடிஓ வந்தாலே நம்மெல்லாம் கதி கலங்கிடுவோம். எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். சிஓடிஓ வர்றாங்கனாலே பயம் இருக்கும். எனக்கு இந்த ஆன்மீகம் ஒரு பாதுகாப்பு. நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்பு ஒரு சிஓ விசிட், மடத்துக்குளத்தில் இருந்த ஹெச்எம் இன்சார்ஜ் டிஓ வர்றாங்க அப்படின்னாங்க. வந்தாங்க, சார் உங்கள் சொற்பொழிவு கேட்டு ரொம்ப நாளாச்சு, ஒரு 1/2 மணி நேரம் பெரிய புராணம் நடத்துங்க சார் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களுக்காக பெரிய புராணம் நடத்தினேன். நமக்கு எது பாதுகாப்பு? மாரியம்மன் பாதுகாப்பு. நம்மளை எல்லாருமே யாராக பார்த்தாங்க? சமயம் பேசுகிறவராக பார்த்தாங்க. நமக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருந்தது. அப்போ ஆப்ரஹாம் லிங்கன் வர்றாருன்னு உடனே, அதிபரே வர்றாருன்னு உடனே ஆசிரியர் நடுங்கிட்டாராம் வகுப்பில். அவர் மகன் அந்த வகுப்பில் படிச்சுட்டு இருக்காங்க. யாருடைய மகன்? அவருடைய மகன் அந்த வகுப்பில் படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் ஸ்பெஷலாக வந்திருக்கிறார். என் பையனுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க, அவனுக்கு அது தெரியுமா இது தெரியுமான்னு கேட்பார்ல, அந்த பயத்தில் இவர் இருந்திருக்கார்.
அப்போ அவர் சொன்னார வாத்தியாரை கூப்பிட்டு, என் மகனுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டார். என் மகன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள், எதையும் கற்றுக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். கல்விங்கிறது எங்கேருந்து வருது? வார்த்தைகள்லேருந்து வரல. வார்த்தைகள் கல்வியாக இருந்தால் பேசுபவர்கள்ட்ட கடைப்பிடித்தல் இருக்காது. கல்விங்கிறது எதா இருக்கணும்? வாழ்ந்து காட்டணும், நம்ம வாழ்ந்து காட்டணும். இப்போ நம்ம ஆன்மீக பேரவைக்கு ஒரு சகோதரி பாடுறதுக்கு வர்றாங்க, தேவதர்ஷினின்னு ஒரு சகோதரி. வாங்க வாங்க சிவா, நல்லா இருக்கிற மாணவர் பார்த்தீங்களா, வாழ்ந்து காட்டுங்கன்னு மாணவர்கள்லாம் வந்துட்டாங்க. சிவா பார்த்து சிவார்ப்பணம் நல்லா இருக்கு. சரி, ஆசிரியரை சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சுதுங்கிறாங்க. நாங்கள்லாம் மாடல் ஆசிரியராக இருந்தோம், அவங்ககிட்ட கேட்டுக்கிடுங்க. சரி சரி, என்ன சொன்னோம்? கல்விங்கிறது வாழ்ந்து காட்டணும், புரியுதா? அதைத்தான் விவேகானந்தர் சொன்னார். கல்விக்கு டெபினிஷன் கேட்டாங்க விவேகானந்தர்கிட்ட. மேன் மேக்கிங் எஜுகேஷன் அப்படின்னாரு. மேன் மேக்கிங் எஜுகேஷன்னா மனிதனை உருவாக்கும் கல்வி அப்படின்னாரு. மனிதனை மனிதனாக்கும் கல்வி அப்படின்னாரு. மனிதன் அடிப்படையில் யாராக இருக்கிறான்? விலங்காக இருக்கிறான். மனிதனுக்குள் என்ன குணம் இருக்கு? விலங்கு குணம் இருக்கு. மனிதனுக்குள் விலங்கு குணம் இருக்குங்கிறத நான் நம்ப மாட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா சொல்லித்தாரு. தெருவில் எவனா 2 பேர் சண்டை போடுவானல்ல, ஓரமாக நின்று கவனிங்க. கடைசியாக ஒரு டயலாக் பேசுவேன், டேய் நான் மிருகமாகிடுவேன். அந்த டயலாக் தான் அவன் மிருகங்கிறதுக்கு அடையாளம். எல்லாருக்குள்ளும் இந்த மிருகம் இருக்குது, எனக்குள் நிறையாவே இருக்குது. அதுக்கான சூழல் வந்தால் என்ன செய்யும் அந்த மிருகம்? அதை தான் விவேக் செஞ்சு காட்டினார். என்னைய மிருகமாக்கிறதா எனக்குள்ளே இருக்கிற மிருகத்தை வெளியே கொண்டு வராதுன்னு ஒரு பூனைக்குட்டியை கொண்டு வருவார். வைரமுத்து ஒரு பாட்டு பாடினார், கடவுள் பாதி மனிதன் பாதி அப்படின்னு பாடினார். அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. கடவுள் பாதி மனிதன் பாதின்னா, மாரியம்மன் அருளால் 4 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா ஏன் என்னுடைய வார்த்தையினால் 2 சென்டிமீட்டர் பெய்யணுமல்ல? அதுதானே பாதி. மனிதன் பாதி மிருகம் பாதி தான் எல்லாருமே, யாரும் கடவுள் பாதியெல்லாம் கிடையாது. கடவுள் பாதிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ 50% யாருடைய சக்தி நம்மகிட்ட இருக்கணும்? கடவுள்னா என்னதுன்னே தெரியலைன்னு அர்த்தம் அவருக்கு, புரியுதா? கடவுள்னா என்னதுன்னே தெரியலைன்னு அர்த்தம். அதனால் மனிதனுக்குள்ள ஒரு கமலஹாசனுடைய ஒரு படம் கடைசியில் என்னை மிருகமாக்காதுன்னு சொல்லி முடியும். தேவர் மகன் படத்தில் கடைசி வசனம் என்னது? என்னை மிருகம் ஆக்கிட்டீங்களா அப்படிம்பார். என்னைய மிருகம் ஆக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவார். அதனால் எதற்காக இங்கே வந்தோம்? எனவே மனதிற்குள் யார்? வேத பாடசாலைகளைப் போல நமக்கு பாடசாலைகள் வரணும். வயதான ஒரு கல்வி என்பது அது அவ்வளவு பெரிய அளவுக்கு நமக்கு நேரடியாக கை கொடுக்காது. அன்னகர் அந்த சகோதரியை சொல்ல வந்த தேவதர்ஷினி, அந்த சகோதரிக்கு என்ன தனிச்சிறப்புன்னா, தீக்கை வாங்கி கொண்டு தான் அது இசைத்துறையில் இருக்குது. நாள்தோறும் சிவபூஜை பண்ணிட்டு தான் இசைத்துறைக்கே போகுது. சாதனத்துக்கு வந்துட்டு நம்ம வயதுக்கு வரும்போது அதெல்லாம் எங்கேயோ போயிடும். நம்ம வயதுக்கு வரும்போது ஆச்சாரியர் எஞ்சுக்கு போயிடும். உண்டா இல்லையா? அன்னகர் அதனில் வாழ்வார், ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போதுக்கு ஆக்கி, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த 5 எழுத்துக்கு ஆக்கி. என்ன பொருள்? வாயத் திறந்தா 5 எழுத்து, மனதில் ஃபுல்லாக இறைவன் திருவடி. சரிதானுங்களா? தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக. கையால் எந்த வேலை செஞ்சாலும் சிவனடியார்களுக்கு வேலை செய்கிறது. ஒரு மனிதனுடைய நல்ல செய்கையும் 3 வகையில் தான் நிகழ்கிறது, கெட்ட செய்கையும் 3 வழியில் தான் நிகழ்கிறது. மனம், வாக்கு, காயம். எண்ணம், சொல், செயல். எண்ணத்தால் நல்லது செய்யலாம், சொல்லால் நல்லது சொல்லலாம், செய்கையால் நல்லது செய்யலாம். கெட்டதும் இந்த 3 வழியாக தான் வரும். சிலருக்கு எண்ணம் கெட்டதாக இருக்கும். எங்கள் கிராமத்தில் ஒரு வரலாறு சொல்லுவாங்க. எங்கள் கிராமத்தில் வரலாறு இல்லை, ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஒருவர் ரொம்ப பொறாமைப்படக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அந்த ஒரு விவசாயியுடைய நிலத்தில்
75% களைகள் முளைச்சிட்டு. இந்த பொறாமைப்படுபவர் எதை பார்த்தாலும் அது எரிஞ்சு போயிடும், காஞ்சி போயிடும் அடுத்த நாள். இந்த விவசாயி யோசித்தார், இவனை கூட்டு போய் காட்டினோம்னா இந்த களையெல்லாம் பற்றும் இல்லை, எதுக்கு இந்த களை கொல்லி செலவு, எதுக்கு களை எடுக்கிற செலவு மிச்சம்தானே கொண்டு போய் காட்டியிருக்கிறார். இவன் சொல்லியிருக்கிறான், இந்த களையிலையும் இவ்வளோ நெல் முளைச்சிருக்கிறேன்னு இருக்கிறான், எது காலி ஆகிட்டு, நெல் காலி. இப்படி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறான். ஆனால் சிலருக்கு எண்ணம் மோசமாக இருக்கும், சிலருக்கு செயல் மோசமாக இருக்கும், சிலருக்கு சொற்கள் அதனால தான் வள்ளுவர் யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டுனர், சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லி பயனிலாச்சல் வள்ளுவர் சொல்கிறார். அழகான மந்திரம். இந்த ஒரு மந்திரத்துக்கு ஒரு நாள் பேசலாம். எண்ணத்தையும், அதாவது மனதால் இறைவன் திருவடி, வாக்கால் இறைவன் ஐந்தெழுத்து, செயலால் இறைவனுடைய அடியார். சைவ சித்தாந்தத்தில் பொருத்தி காட்டட்டுமா? இறைவனுடைய அடியாருங்கிறது 12ஆம் நூற்பா, அஞ்செழுத்துங்கிறது 9ஆம் நூற்பா, இறைவன் திருவடிங்கிறது 11ஆம் நூற்பா. ஏகதேசம் எத்தனை நூற்பா கிளியர்? 3 நூற்பா கிளியர். 3 நூற்பா அதில் கிளியர் ஆகுது. சரியா? சாதனவியல் நூற்பாவும் வருது, பயனியல் நூற்பாவும் வருகிறது. சிவஞான போதத்தை ஒரு பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். யார்? தெய்வ சேக்கிழார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனதால் எப்போதும் இறைவன் திருவடியை நினச்சிக்கிட்டே இரு, அதுபோல் வாயால் எப்போதும் இறைவன் ஐந்தெழுத்தை சொல்லிக்கிட்டே இரு. பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கருங்கலம் மரணஞ்சாடுதல், கோவினுக்கருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கருங்கலம் நமச்சிவாயம். நாக்குக்கு அழகு நமச்சிவாய மந்திரம் தான். அதாவது இந்த மந்திரத்தை சிவராத்திரி அன்னைக்கு பேசலாம். இந்த மந்திரத்தை எடுத்து சொல்லுவோம், சிவராத்திரி அன்னைக்கு பேசலாம். சொற்பொழி எனக்கு கொடுத்துருக்காங்க, இதை எடுத்து பேசலாம். அழகான மந்திரம். தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான அடியார்க்காக, கையால் என்ன வேலை செஞ்சாலும் அடியார்களுக்காக. திருவெம்பாவையில் மாணிக்கவாசகர் சொல்கிறார், எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யக்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு? ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவர்க்கே பணி செய், பாங்காய் பணி செய். 2 மாணிக்கவாசகர் திருவெம்பாவையில் சொல்கிறாரு, என் கையால் ஒன்றை தவிர யாருக்கும் வேலை செய்ய மாட்டேங்கிறார். அதே திருவெம்பாவையில் கடைசியில் சொல்கிறார், உன்னுடைய அடியாருக்கு வேலை செய்வோங்கிறார். உரையாசிரியர் கேட்டாங்க, என்ன மாணிக்கவாசகர் வார்த்தைகள் முரணாதுன்னா ஒன்றுக்கொன்று மாறுபடாது, என்ன சார் சொல்ல வர்றாருன்னு கேட்டால், சிவனுக்கு செய்கின்ற பணி அடியாருக்கு செய்கின்ற பணியாகும். அடியாருக்கு செய்வது, அதனால் அப்படி சொல்கிறதில் தவறில்லை. சிவனுக்கு செய்தது அடியாருக்கு செய்ததாக பார்க்கப்படும், அடியாருக்கு செய்தது சிவனுக்கு செய்ததாக பார்க்கப்படும். அதை இதில் வச்சு சொன்னார். பாங்குடைய உடையும் கீழும் பழுதில் சொல் கோவணமும் நெய்வார். அந்த அடியாருக்கு என்ன செய்தாருங்கிற கேள்வி வருமல்ல. சார், மனதில் திருவடியை வைத்தார், வேலை முடிஞ்சது. நாவால் 5 எழுத்து சொன்னார், வேலை முடிஞ்சது. அடியாருக்கு செஞ்சார்னா என்ன சார் செஞ்சார்? அதை சொல்கிறார். கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார். அதாவது அந்த காலத்தில் கோவணம்ங்கிறது தனியாக இருக்காது, ஒரு பெல்ட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதோட சேர்த்து தைப்பாங்க. அது சேர்த்து தைச்சு அந்த ஆடையை இலவசமாக கொடுக்கறது, அடியார்களுக்காக கொடுக்கறது. அதை தைச்சு கொடுத்துருக்கிறார். அந்த காலத்தில் இது போன்ற ஆடைகளை கொடுக்கறதே கிடைக்கிறதே பெரிய விஷயம், கொடுக்கறதே பெரிய விஷயம். இன்னும் சிவனடியார்களுக்கு நம்ம நிறைய பொருட்களை இலவசமாக கொடுக்கணுங்கிறது விதி. சிவனடியார்களுக்கு தீக்கை வாங்குபவர்களுக்குரிய பொருட்களை இலவசமாக வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு ஒரு விதியே இருக்கிறது. தீக்கை வாங்கும்போது அவங்களுக்கு தேவையான உத்தரணி, பஞ்சபாத்திரம், அந்த தட்டு, அதையெல்லாம் இலவசமாக வாங்கி கொடுப்பது ரொம்ப புண்ணியம்னு ஒரு நம்பிக்கை சைவத்தில் உண்டு. அது மாதிரி இவர் எதை கொடுத்துருக்கிறார்? இந்த ஆடையை கொடுத்துருக்கிறார். இதில் என்ன மகிழ்ச்சியான செய்தினா, இந்த ஆடையை தேடுவதற்கான நேரத்தை கூட அவங்க செலவழிக்காமல் யாரை தேடியிருக்காங்க? இறைவனை தேடியிருக்காங்க. அதாவது இந்த ஆடையை தயாரித்து கொள்வதற்கு கூட அவங்களுக்கு என்ன கிடையாது, நேரம் இல்லை. அப்படி இறைவனை தேடி இருக்கிறார்கள். உடையோடு நல்ல கீழும் ஒப்பில் கோவணமும் நெய்து கொடுத்துருக்கிறார். விலைக்கு வாங்கி கொடுக்கறது வேற, இவரே நெய்திருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம்! அந்த ஒவ்வொரு நூல்லையும் அவருடைய எண்ணங்கள் பதிவாயிருக்கும். நெய்து விடையவர் அடியார் வந்து வேண்டுமா
வேண்டுமாறு ஈயும் ஆற்றால், வேண்டுமாறு வேண்டியவாறே கொடுக்கும் முறைப்படி. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி கொடுக்கணும். வர்றவர் நல்ல பெரிய உடம்பு பெரியவராக இருந்தால் அவருக்கேற்ற உடையாக இருக்கணுமல்ல. எல்லார் உடையும் எல்லாருக்கும் மேட்ச் ஆகாதுல்ல சார். ரெடிமேட் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சிலருக்கு ரெடிமேட் ட்ரெஸ் மேட்ச் ஆகாது. எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரெடிமேடு எடுத்தால் கரெக்டாக ஃபிட் ஆகும். சிலருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு வித்தியாசமாக இருக்கிறவங்களுக்கு ரெடிமேட் ட்ரெஸ்ஸு ஃபிட் ஆகாது. அப்போ அவங்க எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி கொடுக்கணும். ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துருக்குறாரு சார். பள்ளிக்கூடத்தில் யூனிஃபார்ம் அளவு எடுத்துட்டு பிற குழந்தைகள் கொடுப்பாங்க ஒரு வாரம் கழித்து. அது மாதிரி கொடுத்துருக்கிறார். வேண்டியது வேண்டுமாறு ஈயுமாற்றால் இடையராது அளிக்கும். இடையராது கொடுத்துருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் கொடுக்கறத நம்பி நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. எங்கள் வீட்டில், நான் பிறந்து வளர்ந்த வீட்டில், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு உண்டு. பனைவல்ல வியாபாரி அவர். வருடம் முழுவதும் அவரை எல்லாரும் திட்டுவாங்க. வருஷத்தில் ஒரு நாள் எல்லாரும் புகழ்வாங்க. அந்த ஒரு நாள் ஏன் புகழ்வாங்கன்னா அன்னதானம். அன்னைக்கு மட்டும் அன்னதானம் பண்ணுவார். அது பேர் கருப்பட்டி பொன்னையான்னு பேர். இப்போவும் ஞாபகம் வருது. அவங்க வீடெல்லாம் பக்கத்தில் இருக்குது. அதுபோன்ற புகழுரைகள் மனிதனை வாழ வைக்காது. என்ன சொல்கிறீங்க? இவர் எப்போதும் கொடுத்துருக்கிறார். பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார். அதெல்லாம் பார்த்துட்டோம். இடையராது அழித்து நாளும் அவர்களால் இறைஞ்சி ஏத்தி. இறைவனுடைய திருவடி, இறைஞ்சினா வணங்கின்னு அர்த்தம், ஏத்தினா புகழ்ந்துன்னு அர்த்தம். இந்த இறைஞ்சி ஏத்திங்கிறத கவனமாக படிக்கணும். பெரிய புராண ரகசியமே இவ்வளவுதான் டீச்சர், இவ்வளவுதான். உலகலாம் சொல்லுங்க. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் வாழ்த்தி வணங்குவான். பெரிய புராண ரகசியம் என்ன சார்? இறைவனை வாழ்த்துவோம், இறைவனை வணங்குவோம். அதை இங்கே வைக்கிறார். சேக்கிழார் ஒரு 200 மந்திரத்துக்கு ஒரு தடவை, ஒரு 100 மந்திரத்துக்கு ஒரு தடவை இதை சொல்லுவார், ஞாபகப்படுத்துவார். முக்கியமான நாயனார் வரும்போது அந்த வரியை போடுவார். இப்போ போட்டிருக்கிறார். ஏன்னா அந்த நாயனார் அதுக்கு மேட்ச் ஆகி வர்றார். என்ன சொன்னார்? அவர்களால் இறைஞ்சி ஏத்தி, இறைவனுடைய திருவடியை வணங்கி வாழ்த்தி, அடைவுறு நலத்தராகி, நலமடைந்தார். இறைவனை வாழ்த்துவதன் மூலம், இறைவனை புகழ்வதன் மூலம் அவருக்கு நன்மைகள் கிடைத்தது. சிவன் என்றாலே மங்களம், சிவம் என்றால் நன்மை. அப்போ சிவபெருமானை வணங்க வணங்க என்ன வரும்? நன்மை வரும். யாருக்காவது பிறந்த நாள்னா நம்ம உடனே ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்கிறோம். என் பேத்திக்கும் அதை தான் சொன்னாங்க. சாமி கும்பிட்டு வருவோம். இடையராது அழித்து நாளும் அவர்களால் இறைஞ்சி ஏத்தி, அடைவுறு நலத்தராகி அரணடி நீழல் சேர்ந்தார். அதாவது இந்த நலம் என்ற சொல்லுக்கு சிவனை பெறுதல்னு பொருள் எடுக்கணும். நலம்னா என்ன அர்த்தம்? சிவனை பெற்றார்னு பொருள் எடுக்கணும். சிவம்னாலே நன்மை, மங்களம். அதுதான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு குழந்தை எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்கன்னா நீங்கள் ஹாப்பி பர்த்டே சொல்ல வேண்டியதே கிடையாது. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நாங்கள் தன்னாளுடைய சிவனை பற்றி சொன்னோமல்ல. சிவனடியார்கள்லாம் தனியாக சொன்னது அதனால தான். ஆங்கிலத்தில் பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறது ஆங்கில நாட்டு பழக்கம். நம்ம கல்ச்சரில் தானே சொல்லணும். நாங்கள் பகவத்கீதை படிக்கும்போது அந்த வேதாந்த குரு எனக்கு பிறந்த நாள்னு நிறைய பேர் வருவாங்க. அப்போது இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை தான் சொல்லுவாங்க. வாழ்த்து அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. புரியுதா? நம்ம கலாச்சாரத்தை நம்ம எந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம கலாச்சாரம் விளக்கை ஏற்றுவது, மேலை நாட்டு கலாச்சாரம் விளக்கை அணைப்பது. புரியுதா? அவனுடைய கலாச்சாரத்தை கொண்டு நம்ம இதில் கலந்து, இப்போ நான் வீட்டில் சொன்னால் அதைத்தான் இப்போ சொல்ல வந்தேன்.
நான் அதை வீட்டில் நடைமுறைப்படுத்தினேன். நான் கோயிலுக்கு வர விட மாட்டாங்க. இப்போ கடந்த 2 நாள் 1000 கிலோமீட்டர் ட்ராவல், திருநெல்வேலி, திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணுன்ட்டு சார். நேற்று முந்தைய நாள் 100 ரூபா டிக்கெட்லையே 4 மணி நேரம் ஆகும்ட்டாங்க. வண்டியை திருப்பி எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் போய் ஈஸியாக கும்பிட்டுலான்னு பார்த்தா அதை விட கூட்டம். குழந்தைகளெல்லாம் சாமி சந்நிதியிலலாம் அந்த காற்று அந்த நெருக்கத்திலலாம் கதற ஆரம்பிச்சிட்டு பயங்கர கூட்டம். சாமி கும்பிட்டோம். 1000 கிலோமீட்டர் ட்ராவல். நேற்று கொஞ்சம் தான் ரெஸ்ட் எடுத்தேன். இன்றைக்கி துணைவியாருக்கு ரெகுலர் செக்கப். கோயம்புத்தூர் போயிட்டு இப்போ 1/2 மணி நேரத்துக்கு முந்தி தான் வந்தோடனே அப்படியே வந்துட்டோம். இப்போ அந்த குடும்பத்தினுடைய நடைமுறைகளுக்குள்ளே நம்ம இறங்கினோம்னா அவங்க நம்ம நடைமுறைகள் இறங்கிடுவாங்க. அதனால் தெரியாத மாதிரி இருந்துக்கிறது நல்லது. அதனால தான் அவங்க நடைமுறைகளை எல்லாம் முடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தென்னாளுடைய சிவனை போற்றின்னு நம்ம சொன்னோம். புரியுதா? அதனால் இடையராது அழித்து வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியாக காவல்துறை அலுவலகத்தில் மீசையை மேலே முறுக்கிக்கிட்டே இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது எதை இறக்கிதாகணும் அப்படின்னு சொல்லுவார். வீட்டுக்கு வரும்போது என்ன செஞ்சிடணுமா, மீசையை கீழே இறக்கி விட்டு தான் வர முடியும். வீட்டில் எதை மீசையை என்ன செய்ய முடியாது, முறுக்க முடியாதுன்னு சொல்லுவார். அது எல்லா துறைக்கும் பொருந்தும். என் பையன்கிட்ட அம்மா ஊருக்கு போகுது என் கூட இருடா அப்படின்னா வாத்தியார் கூட எவன் இருப்பான். இப்போ வாத்தியார்னா பென்சில் கிலோ வந்து எடுத்துறதுக்கு ஒரு பையன் வருவான், ஃபேனை போட்டுனா ஒருத்தன் போடுவான், பேப்பர் வாங்கிட்டு வாங்கிட்டு வருவான். நீங்கள் அதே புத்தியை என்கிட்ட காட்டுவீங்க. அது எனக்கு தேவையா? ஒன்று அம்மாவும் நானும் இங்கே இருக்கோம், இல்லைன்னா நான் அம்மா கூட போயிடுறேன், நீ தனியாக இரு அப்படிம்பான். சின்ன பையனாக இருக்கும்போது வாத்தியாரை கண்டாலே நடுங்கிறானுவ நாட்டில். ஏன்னா என்ன கொடுப்பாருன்னு, வேலை கொடுப்பார் அப்படின்னு. அப்போது அடையூறு நலத்தராகி, நலம் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. மாரியம்மன் கோயிலுக்கு நமக்கு வந்த நன்மைனா நலம், நன்மை. கோயிலுக்கு வருவதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது, நன்மை கிடைக்கிறதுன்னு சொல்லணும். வரங்கள் நிறைவேறினது, அது எல்லாம் சேர்ந்தது தான் நன்மை. அதாவது எல்லாம் கிடைக்குது, எல்லாத்தை விட மாரியம்மன் கிடைக்கணும். அந்த மகாபாரதம் பேசும்போது சித்பவானந்தா உரையில் சொல்கிறார். அதாவது துரியோதனன் சேனையை கேட்டான், அர்ஜுனன் சேவையை கேட்டான் அப்படின்னார். மாரியம்மனிடத்தில் நாம் பொருள் கேட்கிறத விட மாரியம்மனே இப்போ என்ன வேணும்னு கேட்டால் என்ன கேட்கணும், நீங்கள் தான் வேணும் என்று சொல்லுகின்ற பக்குவம் நமக்கு வந்துவிட்டாலே நன்மை தொடங்கிட்டு நடக்கும். நாம் என்ன செய்கிறோம், சாமிகிட்ட ஒவ்வொரு பொருளையாக கேட்குறோம். இப்போ ஒரு பெரிய தொழிலதிபர் அப்பா இருக்கிறாரு, அப்பா எனக்கு இந்த துறையில் ஒரு யூனிட் போட்டு தந்தாச்சு, அப்பா எனக்கு லண்டனில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கி தந்தாச்சு, அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, கார் வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா என்னை சிக்க வச்சுட்டாருங்கிறான். அதுக்கப்புறம் அவன் டைலாக் என்னது, சும்மா ஜாலியாக இருந்தேன் சார், நல்லா சினிமா பார்த்துக்கிட்டு டூர் போய்கிட்டு மூணார் போனோமா அங்கே போனோமான்னு போயிட்டு இருந்தவனை யார் சிக்க வச்சுட்டாங்கிறான், அப்பா சிக்க வச்சுட்டாருங்கிறான். சாமிகிட்ட பொருள் வாங்கினாலும் இதே தான். வாங்கும்போது சுகமாக இருக்கும், ஆனால் கடைசியில் யாரையே சொல்லுவோம், சாமி நம்மளை இப்படி சிக்க வச்சுட்டாரு சொல்லுவோம். ஆனால் எனக்கு சாமி வேணும்னு கேட்டிங்கன்னா சாமி தன்னை தருவார், நீங்கள் எதுலேயும் சிக்க மாட்டீங்க. சாமி கேட்டால் என்ன கேட்கணும், எனக்கு யார் போதும், இறைவன் போதும். இதற்கு நான் ஒரு கதை சொல்லுவேன் விளக்கமாக. அந்த கதையை நீங்கள் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக திரும்பவும் சொல்கிறேன். ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாள் குழந்தைகள் இல்லை, ரொம்ப லேட்டாகி அரச குடும்பத்துக்கு வாரிசு வர்றார். ராஜா பயங்கர சந்தோஷமாகி அரண்மனை முழுவதையும் திறந்து விட்டுட்டார். எல்லா கதவையும் ஓப்பன் பண்ண சொல்லிட்டார். அவன் முந்தினவன் என்ன பொருள் வேணுமோ எடுத்துகிட்டு போய்க்க அப்படின்ட்டார். கஜானாவையும் திறந்து விட சொல்லிட்டார். நம்மால் சொல்லாமலே எடுத்துகிட்டு போவான், சொன்னவரை விடுவாங்க. ஏகதேசம் அரண்மனையை காலி பண்ணிட்டாங்க. அவர் சொல்லிட்டார், எனக்கு திறமை இருக்குது, நான் சம்பாதிச்சுடுவேன், என் மகன் பிறந்த நாளை நான் இப்படி தான் கொண்டாடுகிறேன்னு அறிவிச்சிட்டார். ஒரே ஒரு வயதான அம்மா எதையுமே எடுக்கலை. அப்போ மன்னர் போய் பக்கத்தில் கேட்டார், ஏம்மா நீங்கள் மட்டும்தான் எதுவுமே எடுக்கலை, எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, என்னுடைய சந்தோஷம் இதனால் கெடுது அப்படின்னாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த அம்மா சொல்லிச்சது, அந்த வயதான பாட்டி, எங்கள் வீட்டுக்கு வர்ற வெள்ளிக்கிழமை நீங்கள் விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிச்சுது. யார் சொல்கிறா, பாட்டி சொல்லிச்சு.
உங்கள் வீட்டில் நான் வந்து சாப்பிடணும், அவ்வளோதானே, வெள்ளிக்கிழமை வரேன் அப்படின்ட்டார். வெள்ளிக்கிழமை வந்துட்டு அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சர் நாம் அந்த பாட்டி வீட்டுக்கு போகணுன்னார். இருக்கட்டு, எதையாவது வாக்கு கொடுக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த பாட்டி ஒரு சந்துக்குள்ளே குடியிருக்குது, சைக்கிள் கூட போகாது அங்கே. நீங்கள் வாரேன்னு சொன்னால் வீடு எங்கே இருக்குமான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமில்ல. சும்மா எதுக்கெடுத்தாலும் தலையாட்டுறீங்க, நான் என்ன பண்ணுறதுன்னாரு. இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. கோடை காலத்தில் யாம் தங்குகின்ற அரண்மனைக்கு பாட்டியை வர சொல்லு, அங்கே விருந்து வைங்கன்ட்டார். கோடை காலத்தில் மன்னர் தங்குகின்ற அரண்மனையில் விருந்து முடிஞ்ச உடனே அமைச்சர் வந்து பாட்டியை எங்கே போக சொல்கிறதுனாரு. பாட்டி எங்கேயும் போக சொல்லக்கூடாது, இது ஒரு அரசியல் நாகரிகமாக. இது எப்போ இந்த இடத்துல வச்சு அந்த அம்மா விட்டு உப்பை நம்ம சாப்பிட்டோம், இந்த இடம் அந்த அம்மாவுக்கு சொந்தம்ட்டார். யார்? மன்னர். இப்போ பாட்டி எதை கைப்பற்றிட்டு அரண்மனையே கையாயிற்று. அதுக்கு பிறகு ராஜா இப்போ திருப்தி தானான்னு கேட்டார். இல்லைன்ட்டு அந்த பாட்டி. இல்லை அப்படின்ட்டு. என்ன வேணும்னு கேட்டார். எல்லா வெள்ளிக்கிழமையும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னுச்சு. வர்றேன் அப்படின்ட்டார். எல்லா வெள்ளிக்கிழமையும் வர வர பாட்டியின் குடும்பங்கள் ரொம்ப நேர்மையாக இருந்த குடும்பங்களெல்லாம் அரண்மனையோட நெருங்கி பழக பாட்டி குடும்பம் பிரபுக்களாக மாறிச்சு. ஒரு கட்டத்தில் அரண்மனையோட பாட்டி குடும்பத்துக்கு என்ன வந்துட்டு, சம்பந்தம் வந்துட்டு. ஒரு கட்டத்தில் ராஜகுமாரனுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு யார் குடும்பம் வந்துட்டு, பாட்டி. இதுதான் மன்னனை அவன் கேட்டது போல நாம் யாரை கேட்கணும், இறைவனை கேட்கணும். இப்போ புரிஞ்சுட்டா உங்களுக்கு? மாரியம்மன் என்ன வேணும்னு கேட்டால் நீங்கள் வேணும்னு கேட்க, நீங்கள் தான் வேணும், வேறு எதுவும் வேண்டாம். மகாபாரதம் முழுவதும் இதைத்தான் சார் சொல்லுது. கண்ணன் போதும் என்றார்கள், பாண்டவர்கள் ஜெயித்தார்கள். கண்ணனுடைய பொருள் போதும் என்றார்கள், கௌரவர்கள் தோற்றார்கள். இவ்வளோதான் மகாபாரதம். சரிதாங்களா? அதைத்தான் இந்த நலம் என்ற வார்த்தையினால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கற்றை வேணி, வேணினா சடைன்னு அர்த்தம். வேணி என்ற சொல்லுக்கு சடை. கற்றை வேணினா நிறைய முடி இருந்ததுனால கற்றை வேணி. கற்றை வேணி முடியார்தம் களல் சேர்வதற்கு கலந்த வினை செற்ற நேசர் களல் வணங்கி சிறப்பால் முன்னை பிறப்புணர்ந்து பெற்றம் உயர்ந்தார்க்கு ஆலயங்கள் பெருக அமைத்து மண்ணாண்ட கொற்றவேந்தர் கோச்சங்கட் சோழர் பெருமை கூறுவார். இவர் வரலாற்றை நான் சொல்லி முடிச்சுட்டேன். சிவனுக்கு நிறைய கோயில் கட்டிய கோச்சங்கனார் வரலாறு சொல்ல போகிறேங்கிறார். மாரியம்மன் பக்தராக இருக்கிற நாம் எல்லாரும் கோச்சங்கனான் வரலாறு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதை ரொம்ப உருக்கமாக சொல்லக்கூடியவங்களில் சுபாஷையாகவும் ஒருத்தர். பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு பக்தியில் சிறந்தது ஆண்களா பெண்களாங்கிறதுக்கு தீர்ப்பு யாரை வச்சு தான் சொல்லுவாங்க? கோச்சங்கனானை வைத்து தான் சொல்லுவாங்க. கோச்சங்கனான் கோயில் கட்டினார்ல அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அம்மா வந்து தன்னை அழித்து கோச்சங்கனானை பெற்றிருக்கிறாங்க. கோச்சங்கனான் பெருசா, அவங்க அம்மா பெருசா? அவங்க அம்மா தான் பெருசு என்று பட்டிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லுவாங்க. பட்டிமன்ற தீர்ப்புக்குரிய ஒரு வரலாறு இந்த வரலாறு. இதில் அவங்களுக்குள்ளே சண்டை நடக்கும். நான் போவதில்லை, நான் தானே சின்ன பையன் கூட போகிறதில்ல. இந்த கதையை யாராவது அட்வான்ஸாக சொல்லிவிடுவாங்க. சில நேரங்களில் ராமச்சந்திரன் ஐயா போகிற போக்கில் விட்டுருவார். சில நேரங்களில் அன்பு சிசுமணி ஐயா போகிற போக்கில் இந்த கதையை சொல்லிவிடுவார். அப்போ எதுக்கு கொண்டு வர முடியாத கதையை தீர்ப்பு கொண்டு வர முடியாது. ஆமாம், சில நேரங்களில் இப்படி சொல்லிடுவாங்க. மிக முக்கியமான கதை. அதாவது ஜோதிடத்தில் சொல்கிறாங்க, இன்னொரு கொஞ்சம் சில நாளிகை கழித்து உங்கள் மகன் பிறந்தால் 70க்கு மேற்பட்ட சிவாலயங்களை கட்டுவார். ஆனால் தாயின் உயிருக்கு கேரண்டி இல்லை அப்படின்ட்டாங்க ஜாதகத்தில். அந்த அம்மா சொல்லிட்டு, என்னை தலைகீழாக கட்டி தொங்க போடுங்க, நான் இறந்தாவது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறேன், அந்த பிள்ளை எதை வளர்க்கட்டும், சைவத்தை வளர்க்கட்டும்னு சொல்லி. அப்போ ராஜமாதாவை எப்படி தலைகீழாக கட்டி தொங்க போடுறதுக்கு யார் முன் வருவாங்க? பணிப்பெண்களெல்லாம் மறுத்துட்டாங்க. அரச உத்தரவு அப்படின்னு ஆர்டர் போடுது அந்த அம்மா. அதுக்கு பிறகு அந்த உத்தரவுக்கு பயந்து தலைகீழாக கட்டி தொங்க போடுறாங்க. குழந்தை பிறக்குது. அந்த அம்மாவை கீழே இறக்கி குழந்தை பிறக்குது. அந்த டைம் வந்த உடனே குழந்தையை கையில் கொடுக்குறாங்க. தாயின் உடம்புல ரத்தமெல்லாம் முகத்து கண்ணில் இறங்கி கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்குது. கோச்சங்கனானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இறந்துருது. அந்த கண் சிவப்பாக இருந்ததுனால என்ன சொல்லியிருக்குது, சிவந்த கண்ணுடையவனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இறந்துருது. அந்த வரலாறு சைவத்தில் மாரியம்மன் பக்தராக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியணும். அது எப்படியும் நமக்கு இப்படி ஒரு மாதமாவது வரும் அந்த சப்ஜெக்டு.
என்ன டீச்சர், ஒரு மாதமாவது அந்த கதையை நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான கதை. இதில் ஒரு ஆச்சரியமான செய்தி என்னென்னா, கோச்சங்கனான் 70க்கு மேலே சிவாலயம் கட்டினான்னு சைவர்கள் சொல்லலை. அதுதான் ஆச்சரியமான செய்தி. கோச்சங்கனான் எத்தனை கோயில் கட்டினார்னு சைவர்கள் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா தெரிஞ்சுக்கிடுங்க, சைவத்தில் தான் செய்த பணிகளை கணக்கிட்டு சொல்லக்கூடாது. அதனால் கோச்சங்கனானும் சொல்லலை, கோச்சங்கனானுக்கு பின்னால் வந்தவங்களும் சொல்லலை. அப்போ யார் தான் சொல்லி நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஆழ்வார்கள் தான் இவர் கட்டின கோயிலை கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு ஆழ்வார் பாடுறார், 70க்கு மேற்பட்ட சிவாலயங்கள் பாடியதை யார் சொல்கிறார்? ஒரு ஆழ்வார் பாடியிருக்கிறார். அதிலிருந்து தான் இதை கண்டுபிடித்தார்கள். ஆழ்வார் பாடியது மூலம் கண்டுபிடித்தார்கள். அந்த வரலாற்றை எல்லாம் நம்ம வர்ற வகுப்பில் பார்ப்போம். திருவாசகம் பார்ப்போம். போன வகுப்பில் பார்க்கல. திருவாசகம் சோமு வந்துட்டார். அவருக்காக போன வாரம் திருவாசகத்துக்கு லீவு. திருவாசகம் பார்க்கலாம். இதை மாற்றிக்கிடுறீங்களா?